ஏறத்தாழ 5000 ஆண்டுகளுக்கு முன்பு மத்திய அமெரிக்க நாடுகளில் வாழ்ந்த மாயா இனத்தவர்கள் சால்டன், சோலாப், சால்கிட் என்ற 3 வகை நாட்காட்டிகளை பயன்படுத்தியுள்ளனர். இவற்றுள் சால்டன் எனப்படும் நீண்டகால அளவு நாட்காட்டி சூரிய குடும்பத்தின் ஒட்டுமொத்த அசைவுகளைக் கொண்டு உருவாக்கப்பட்டதாகும். இந்த நாட்காட்டிக்காக இவர்கள் பயன்படுத்திய அச்சு இயந்திரம் முழுவதுமாக ஒரு சுற்று சுற்ற 5125 ஆண்டுகள் ஆகின்றன. இவ்வாறு 5 சுற்றுகள் முடிந்தால் பூமி அதன் இறுதி காலத்தை அடையும் என்று மாயன்கள் கணித்திருந்தனர். அதன்படி 5வது சுற்று கிமு 3114ஆம் ஆண்டில் இதே நாளில்தான் தொடங்கியதாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இந்த நாட்காட்டியின்படிதான் 2012ஆம் ஆண்டு உலகம் அழியும் என்று நம்பப்பட்டது. 1820ஆம் ஆண்டில் இத்தாலியின் பிளாரன்ஸில் பிறந்த நைட்டிங்கேல் நவீன செவிலியியல் முறையை உருவாக்கியவர். 1853இல் ஏற்பட்ட கிரைமிய போரின் போது காயமடைந்த வீரர்களுக்கு இரவு நேரத்தில் கூட கையில் விளக்கோடு சென்று ஓய்வின்றி மருத்துவ உதவிகள் செய்தவர். இதனாலேயே கைவிளக்கேந்திய காரிகை என்று நைட்டிங்கேல் அழைக்கப்படுகிறார். செவிலிகளுக்கான பயிற்சி பள்ளியை முதன்முதலில் தொடங்கினார். பராமரிப்பு, செயலில் கவனம் மற்றும் மருத்துவமனை மேலாண்மை ஆகியவற்றை கடைபிடித்ததன் மூலம் அனைத்து செவிலியர்களுக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் நைட்டிங்கேல். இவரது பிறந்த நாள் உலக செவிலியர் நாளாக கொண்டாடப்படுகிறது. விக்டோரியா மகாராணியிடமிருந்து செஞ்சிலுவை விருது பெற்ற நைட்டிங்கேல் 1907ஆம் ஆண்டில் ஆர்டர் ஆஃப் மெரிட் என்ற விருதை பெற்றார். இவ்விருதை பெற்ற முதல் பெண்மணி என்ற பெருமை அவருக்கு கிட்டியது. செவிலியர்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டிய நைட்டிங்கேல் 1910ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் இதே நாளில்தான் உயிரிழந்தார்.